நான் வந்து இன்றைக்கி இட்லி தோசை ரெண்டுக்கும் பொடி போட அதை சொல்ல போகிறேன். பொடிக்கு எவ்வளோ சாமான் வேணும், என்னென்ன சாமான் வேணும்னு சொல்ல போகிறேன். இப்போ வந்து இந்த பொடி சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு இதான் மெஷர்மெண்ட்டு. 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் உளுத்தம்பருப்பு, 3/4 கப். இது வந்து பொட்டுக்கடலை, இது வந்து இது மாதிரி இது உரிக்காது, அதை வந்து 2 கப் போடணும். இது வந்து எள்ளு 1/4 கப். இது வந்து இந்த பிளாக் ஷீப் கருப்பெள்ளு 1/4 கப்பு. இது பிளாக் ஷீப், இது அது 1/2 கப்பு இல்லையா, 1/2 கப். இது எல்லாமே சேர்ந்து 1 கப் இருக்கணும். இது 3 சேர்ந்து 1 கப். அப்படி அப்புறம் வந்து இது வந்து புளி பவுடர் வேணும். புளி நான் அது புளி பவுடர் இல்லாதனால புளி வச்சுருக்கேன். பட் புளி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். உளுத்தம்பருப்பு அதான் போட்டு சொல். இதில் வந்து பாருங்க, சர்க்கரை, பெருங்காயம். இது பெருங்காயம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 2 டேபிள் ஸ்பூன். இது 3 இதுலேயே வச்சுருக்கேன். இப்போது இந்த மிளகா பொடி வந்து வேடிக்கையும் இதுவும் காஷ்மீரியும் 2 சேர்ந்து பொடி பண்ணி கலந்து வச்சுருக்கேன். இதால் 4 போடணும். இதெல்லாம் எப்படி சொன்னேனோ அதே போல் இதில் 4 போடணும். போட்டுவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னாக்கா, இதை ஒவ்வொன்றா எடுத்து நல்லா வறுக்கணும். ஒவ்வொன்றா வறுத்துக்கணும். முதல்ல கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இந்த பிளாக் ஷீ, அப்புறம் இது எள்ளு, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, 2 எல்லாத்தையும் வறுத்துக்கணும். அப்புறம் இதையும் வறுத்துக்கணும். அதையும் சுட பண்ணிக்கணும். அதாவது இது ரொம்ப இது பண்ணக்கூடாது, மசியாது. அப்புறம் இதெல்லாம் வறுத்து விட்டு அதுக்கப்புறம் இந்த மிளகாப்பொடி இருக்க இதையும் பாண்டியில் போட்டு ஸ்லிம்மாக வச்சு வறுக்கணும். வாசனையாக வறுக்கணும். வாசனை வர அளவு வறுக்கணும். இந்த பெருங்காயம், இந்த சர்க்கரை, உப்பு, அதையும் இந்த புளி பவுடர், இந்த 4ஐயும் போட்டு ஒன்றா அதையும் வறுத்துக்கணும். வறுத்துக்கணுன்னாக்கா அதுவும் வாசனை வரும். அது மாதிரி வறுத்து விட்டு எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வெளியில் வச்சுட்டு இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2ஐயும் தனித்தனியாக, எல்லாமே தனித்தனியாக வறுத்துக்கணும். வறுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு இதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் அரைச்சி, இது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பையும் முதல்ல போட்டு அரைக்கணும். அரைச்சி விட்டு கொஞ்சம் மசி பார்த்துன்னு அதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலையை அரைக்கணும். பொட்டுக்கடலையை போட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த எள்ளு, இந்த பிளாக் ஷீப், இந்த புளி பவுடர் இது எல்லாத்தையுமே எல்லாம் ஒன்றா போட்டு எண்ணெய் அரைச்சிக்கணும். நான் வந்து கொஞ்சம் வழவழன்னு அரைப்பேன். சில பேர் வந்து பருப்பாக அரைப்பா. அது எனக்கு அது சரிப்படாது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. அதுதான். அதுக்கப்புறம் அதெல்லாத்தையும் அரைச்சி ஒரு ஏனத்தில் கொட்டிட்டு இதையும் வறுத்து வச்சுருக்கேனோ இல்லையோ, இதையும் அதை எடுத்து கொட்டி நல்லா கலந்து கப்புன்னு மூடி வச்சுடுவோம். இன்றைக்கி மூடி வச்சுட்டு நாளைக்கு எடுத்து நல்லா மறுபடியும் கலரி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இட்லிக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு இந்த எதுக்கும் சொன்னாக்கா இதெல்லாம் பிரமாணமெல்லாம் காட்டிட்டேன். நீங்கள் வந்து இனிமேட்டு உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் கஷ்டமான காரியம் கிடையாது. எல்லாத்தையும் நீங்களே பண்ணிக்கலாம். இது பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பண்ணி பாருங்கள். இதை பண்ணி பார்த்து சொல்லுங்க எனக்கு.